வாக்குத்தத்தம் உன்னுடையது. நீ அநேகரை நம்புகிறாய், உன்னுடைய உதவியாக வைத்திருக்கிறாய். தேவை என்று வரும்போது இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு சிலரை நீ குறித்து வைத்திருக்கிறாய். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நபரை நீ நம்பிக்கையாக கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே நம்பிக்கையாக நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. என்னை நம்பினவர்கள் செழிப்பார்கள். பிரியமானவர்களே, உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? மனிதனை நம்புகிறாயா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாம் எல்லா சூழ்நிலைகளும் தனக்கு எதிராக இருந்தபோதும் கர்த்தரை நம்பினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யோபு தன்னுடைய வேதனை நிறைந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை நம்பினான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அறிக்கையிட்டான். ஆனால் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். என்னை நீ பற்றி கொண்டு என்னை நம்பி நிற்பாயானால் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையையும் நான் ஆசீர்வதித்து உனக்கு தேவையான நன்மைகளை தந்து உன்னை கனப்படுத்துவேன். எப்போதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். என்றென்றைக்கும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதார வசனம்: கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10.